ஐயப்பன் சுவாமி வித்தியாசமான கோலத்தில் தரிசனம் தருகிறார். இதை யோகாசன அம்சமாகவே சொல்லலாம். கால்களை மடக்கி இரு குதிகால் மீதும் உடலின் பின்பகுதி அழுத்தினார் போல உட்கார்ந்திருக்கிறார். வயிறு உள்ளே ஒடுங்கி இருக்கிறது. பாதங்களை சற்றே தூக்கி உடலை சற்று முன்பக்கமாக சாய்ந்த நிலை. இதனால் உடல் வில் போன்ற அமைப்பாக திகழ்கிறது. குண்டலினி சக்தியை மேல் நோக்கி எழுப்பும் யோகாசன முறையாகவும் இந்த அமைப்பை கருதலாம். அதாவது மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை தலை உச்சிக்கு கொண்டு வர முயற்சிக்கும் பயிற்சி. முழங்கால்களை சுற்றியபடி பட்டையான ஒரு வஸ்திரம். இது ஒழுக்க கட்டுப்பாட்டை எந்த நிலையிலும் மீறக்கூடாது என்பதை அறிவுறுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. இடது கை இடது முழங்காலில் தாங்கியிருக்க அந்த விரல்கள் கீழ் நோக்கி சுட்டுகின்றன. என்னை சரணடைபவர்கள் நற்கதி அடைகிறார்கள் என்று அருளும் முகமாக வலது கையை வலது முழங்கால் மீது தாங்கி அபயஹஸ்தமாக அருளாசி நல்குகிறார் ஐயப்பன். இந்த அபயஹஸ்தமும் சின்முதிரையாக திகழ்கிறது. அதாவது பக்தராகிய ஜீவாத்மாவும் இறைவனாகிய பரமாத்மாவும் ஒன்றிவிடும் தத்துவம்.